ட்ரோகுலோபைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு உயிரின வகைகள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா சிலந்திகள், மீன்கள், இறால்கள், அப்புறம் சில பல்லி இனங்கள் இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த உயிரினங்கள் எதுக்குமே கண்ணு தெரியாது, கண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கண்ணு இருந்தாலும் அது சின்னமா தான் இருக்கும், அதுல பார்வை திறன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏதோ குறைபாடு கிடையாது, பரிணாமத்திலேயே இந்த உயிரினங்களுக்கு கண்ணு தெரியாது. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை பற்றி அந்த வீடியோல பார்க்க போறோம். ட்ரோகுலோபைட்ஸ் உயிரினங்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, குகைகளுக்குள்ள வாழக்கூடிய உயிரினங்களை தான் சொல்றாங்க. அதாவது நிலத்தடிக்கு கீழே வாழக்கூடிய இருண்ட சூரிய ஒளி கொஞ்சம் கூட இல்லாத முழுக்க முழுக்க இருட்டான பகுதியில் வாழக்கூடிய உயிரினங்களை தான் இந்த ட்ரோகுலோபைட்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த உயிரினங்கள் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இருட்டுக்குள்ள வாழ்றதுனால இதுகளுக்கு கண்கள் தேவைப்படாது. எப்போதுமே பரிணாமத்தில் ஒரு உறுப்பு தேவைப்படலை அப்படின்னா அந்த உறுப்பு படிப்படியாக இல்லாமல் போயிடும். அப்படி இருந்தாலும் அந்த உறுப்பு இருந்தாலும் அந்த உறுப்புக்கான பயன்பாடு இல்லாமல் போயிடும். அப்படிதான் இந்த குகைக்குள்ள வாழக்கூடிய இந்த ட்ரோகுலோபைட்ஸ் இனங்களுக்கு கண்கள் தெரியாமையோ இல்லாமையோ போயிடுது. குகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா சில இடங்கள்ல சில குகைகளுக்குள்ள ஆழமா பின்னாடி நம்ம பார்க்குறோம்ல ஏரி, அந்த மாதிரி ஏரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் அந்த குகைகளுக்குள்ள ஒரு ஏரியே உருவாயிருக்கும். ஆப்பிரிக்கால நமீபியா அப்படிங்கக்கூடிய ஒரு குகை இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய குகை. அந்த குகைக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய, அதாவது நிலத்தடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய உயிரினங்கள் இந்த மாதிரி கண்ணு தெரியாத, கண்ணு இல்லாத உயிரினங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா கோல்டன் கேவ் கேட்ஃபிஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு மீன் வாழுது. இந்த மீன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மீனுக்கு கண்ணு இருந்தாலும் கண்ணு தெரியாது, சில மீன்களுக்கு கண்ணே இருக்காது. ஆனா பரிணாமத்துல ஒண்ணு நடக்கும். என்ன அப்படின்னா ஒரு உறுப்பு இல்லாம போனாலுமே அந்த உறுப்புக்கான செயல்பாடுகள், அதாவது அதுக்குடைய ஆற்றல் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு உறுப்புக்கு கன்வே ஆயிரும். அப்படி இந்த மீன்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேட்கும் திறனும் கெமிக்கல்ஸை உணரக்கூடிய திறன், வெப்பத்தை உணரக்கூடிய திறன், உணர்வு திறன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் அந்த மீன்கள் தனக்கான உணவு தேவை பூர்த்தி செஞ்சுக்குது. இப்போ இந்த குகைகளில் வாழக்கூடிய சிலந்திகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலந்திகளுக்கு கண் பார்வையை விட அதனுடைய கால்கள், அந்த உணர்கொம்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீளமா இருக்கும். அது வழியா பக்கத்துல என்ன இருக்கு, அதனுடைய இரைய பக்கத்துல என்னென்னலாம் இருக்கு, தனக்கு ஆபத்து வருதா அப்படிங்கிறத இந்த உணர்கொம்புகள்ல உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணர்கொம்புகள் பார்த்தோம் அப்படின்னா கீழே வாழக்கூடிய சிலந்திகளை விட இந்த குகைக்குள்ள வாழக்கூடிய சிலந்திகளுக்கு ரொம்ப அதிகமான ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.